குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 2025ஆம் ஆண்டு நம்ம விட்டு போய் 2026ஆம் ஆண்டினுடைய முதல் நாளில், துவக்க நாளில் அடி எடுத்து வைக்கிறோம் என்று எத்தனை அனுபவங்கள், எத்தனை நிகழ்வுகள், எவ்வளவு லேர்னிங்ஸ், எத்தனை விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம். என்ன செய்யணும் அப்படிங்கிறத விட என்ன செய்யக்கூடாதுங்கிற பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கிறதுக்கு பல அனுபவங்கள் நமக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வெற்றிங்கிறது ஈஸியான ஒரு கனியாக நமக்கு அமைஞ்சிடுறதில்ல. ஒரு வெற்றி கனியை பற்றி பிடிக்க 100 தடவை தோல்வி அடைஞ்சாகணுங்க. ஆக்சுவலாக அந்த 100 தடவையும் தோல்வி கிடையாது. வெற்றியை அடைவதற்கு எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த 99 விஷயமும். இந்த 99 தடவை நம்ம ஃபெயிலியர்னு சொல்ல வேணாம், 99 வாய்ப்புகள் நமக்கு வழங்கப்பட்டதுனால தான் 100வது தடவை நம்ம அந்த வெற்றி கோட்டையை பற்றி பிடிக்க முடிந்தது. இறைவன் நம்ம எந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரும்பாலும் நம்ம யாருமே உணர்றதே இல்லை. உணராமலே போயிடுறோம் வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும். ஒரு சில பேர் உணர ஆரம்பிக்கிறாங்க நடுவில், அது மிக சிறந்த விஷயம். உணராமலே போயிடுறது மிகவும் துரதிருஷ்டமான ஒரு விஷயங்க. நான் ஒரு 4-5 விஷயத்த சொல்கிறேன். இது எனக்கு மட்டும் இல்லை, பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு 90% பொருந்தும். இன்றைக்கி காலையில் நம்ம எந்திரிச்சு ஆரோக்கியமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்திரிச்சோம், ஓகேங்களா. நல்லபடியாக குளித்து முடிச்சுட்டு காலை உணவு சாப்பிட்டோம். காலை உணவு சாப்பிட்றதுக்கு பொருள் இருக்குது. டெய்லி சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, பொருளாதாரம் தாராளமாக இருக்குது. குடும்பத்தை வச்சு காப்பாற்றுறதுக்கு பொருளாதாரம் வருது, ஆரோக்கியமாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் ஐசியூலலாம் போய் பாருங்கள், நோய்ங்கிறது எவ்வளோ கொடுமையான ஒரு துன்பம்ங்க. அது யாருக்கும் வரவே கூடாது. இறைவன் அனைவருக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்பானாக. அப்போ அந்த ஆரோக்கியம் நமக்கு தெரியல. அவ்வளோ பிளெஸிங்ஸ். we are that much lucky. we are so much lucky. we are healthy. alhamdulillah. all praise be to the almighty. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆரோக்கியம் மட்டும் இல்லை, சாப்பாடு நம்ம சாப்பிட்றதுக்கு, குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுறதுக்கு போதுமான அளவு பணம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொருளாதாரம்னா தாம் தூம்னு செல்வத்தை சேர்த்து வச்சு சொத்து கோடிக்கணக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. நிம்மதியாக டெய்லி லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு பொருளாதாரம் இருக்கா? இறைவனுக்கு அனைத்து புகழும், மிக்க நன்றி இறைவா சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, சிறந்த குடும்பம் இருக்குது. எந்த ஒரு துன்பம் வந்தாலும் ஏற்ற இறக்கங்களில் வாழ்க்கையில் வர்றப்போ சப்போர்ட் பண்ணுற சூப்பரான குடும்பம் இருக்குங்க. பெற்றோர்கள், அம்மா அப்பா, கணவன் மனைவி, சகோதர சகோதரிகள், எவ்வளோ சிறந்த குடும்பம். வெளியில் பாருங்கள், இயற்கை கொட்டி கிடக்குது. ஒன்று பார்த்து ரசிக்கலாம். ஒன்று இறைவனுடைய அற்புதமான அருள் கொடைகள். இவ்வளவு இருந்து நம்ம ஏங்க நம்ம இல்லாத விஷயத்தை தேடி நம்ம மனசை விரக்திக்கு உள்ளாக்கிக்கணும். இறைவனுக்கு அதிகமாக நன்றி சொல்லும். நம்ம பிளெஸிங்ஸை எண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம இந்த இயரினுடைய முதல் நாளில் இந்த சிந்தனைகளை உங்களுடன் பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம், பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம துன்பத்தையே நம்ம டார்கெட் பண்ணுறோம். நமக்கு இது இல்லை, அதனால துன்பம் வந்துருச்சு. இருக்கிறத நினச்சி பாருப்பா, மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கலாம், அணுவாக அனுபவிக்கலாம் அந்த சந்தோஷத்தை. அதை நாம் உள்நோக்கி, நமக்கு உள்ளாரையே உள்நோக்கி நாம் உணர ஆரம்பித்தால்